friends, welcome to Mini House Kitchen. So இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஒரு ஸ்டடி vlog தான் பார்க்க போறோம். So நம்ம போன வீடியோல சண்டே ஸ்டடி vlog பார்த்தோம். So இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்டடி vlog பார்க்க போறோம். ஈவினிங்ல ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி படிப்பீங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு நம்ம அத பார்க்க போறோம். எப்பவுமே எனக்கு ஈவினிங் வந்து நான் அங்க 5:30 க்கு விட்டுருவாங்க and travelingல 5-15 minutes போய்டும். 5:45 க்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன். 5:45 ல இருந்து 6:30 வரைக்கும் என்னோட ஈட்டிங் டைம் அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுற டைமு எல்லாமே அதுதான். அந்த டைமில் தான் யூடியூப் எடுத்து நான் ஸ்டூடியோ எடுத்து கமெண்ட்ஸ் படித்தேன். எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருந்துச்சு, இன்னொரு வீடியோ நம்ம எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆல்ரெடி 7 o'clock ஆகிடுச்சு. இப்படி தான் சாப்பிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து சயின்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் வந்து இன்றைக்கி முடிஞ்சுது. அண்ட் நாளைக்கு எனக்கு சோஷியல் ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆக போகிறோம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து நம்ம இதுக்குள்ளே இது முடிச்சிடணும் அப்படிங்கிற டைம் ஒதுக்கி அப்படி படிக்கணும். அதே வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்கிறீங்க. எனக்கு இந்த ஒரு 2 வீக்ஸாக அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் எடுத்தால் அந்த ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இந்த புக் பேக் எல்லாமே ஃபைனலாக ஒரு கம்ப்ளீட் ஆன ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு அதுக்கே எக்ஸாமில் வந்து மார்க் குறையும் போகும். பட் நாம் படிச்சிருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் எனக்கு பிரிஸ்காக இருக்குது. இப்போது வந்து அந்த மாதிரி தான் இப்போ சோஷியலும் நான் முடிக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து இன்றைக்கி ஸ்கூலில் எனக்கு டைம் கிடச்சிது. அப்போ நான் சிவிக்ஸ் வந்து முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ எனக்கு 3 இருக்குது, எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. இது 3ல் வந்துட்டு இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஜியாகிரஃபி. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஷெடியூல் எப்பவுமே 6:30லேருந்து 11:30 வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி வந்து 7 o'clockலேருந்து 11 o'clock. இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம்னால கொஞ்சம் வேக்கப் நேரமாக வந்துச்சிட்டேன் காலையில். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக தூங்கிடலாம். ஒரு ½ hour முன்னாடியே போய் ஸ்லீப் போயிடணும். ஸோ 11 o'clock வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஷெடியூல் இருக்கும் போது ஸோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ டோன்ட் forget to subscribe our channel and let us go to the video. ஸோ ஒரு நோட் ஆர் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு ஷெடியூல் போடுறதுக்கு ஏதாவது ஒரு நோட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய டைரி எடுத்திருக்கேன். நான் 8th இந்த டைரி தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஷெடியூல்லாம் போடுறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம டார்கெட் வந்து ஜியோகிராஃபி தானே. ஸோ அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஏதாவது ஒன்றா அது டைம் எழுதிக்கோங்க. இல்லைனா நான் இதுக்குள்ளே இந்த 2 மார்க்ஸ் படிக்கிறீங்கன்னா அது 5 மார்க்ஸ்க்கு அந்த மாதிரி எதெல்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ரிவிஷன் தான் நான் பண்ணுறேன். ஸோ சாப்டர் வைஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் மீனே கொஞ்சம் கலராக எழுதிட்டு இருந்தேன் நான். ஸோ சாப்டர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நான் 7 சாப்டர்ஸ்க்கும் எழுதிக்கிட்டேன். இப்போ எழுதி முடிச்சுட்டு இது வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு சாப்டர் 1 hourக்கு ஒருக்கா நம்ம எடுத்து பார்த்து எவ்வளோ சாப்டர் முடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து நான் அதுக்கு முன்னாடி போட்டது ரிவிஷன் 1க்கு, அதாவது சும்மா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறப்போ ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் போட்ட ஷெடியூல் அது. அதுக்கப்புறம் நான் பின்னாடி நிறையா போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பென்சில் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் நான் கொஞ்சம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் நான் டெக்கரேட்டிவாக போட்டேன். அண்ட் டே டு ரைட் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் ஸ்மைலியோட இப்போ நம்மளோட ஒர்க் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட புவியியல் வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு மொத்தம் 7 சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம இப்போ லைன் பை லைனாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கேன் நான் இப்போது. ஸோ இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ தான் 5 மார்க்ஸ்க்கு வந்து. ஸோ ஆல்ரெடி நான் மே மந்த்லாம் நம்ம 9th லீவில் வந்து நான் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் பிளான் போட்டதே வந்து ஆஃப் இயர்லிக்குள்ளே எல்லா புக் பேக்லாம் முடிக்கணும் அப்படின்னு. அதுவே எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட் ரிவிஷன் வரைக்குமே அந்த புக் பேக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் சரியாக போச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ரிவிஷன் டைமில் தான் கொஞ்சம் புக்கிங்ஸ் எல்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் மேப் வந்து நான் போட்டு பார்ப்பேன். மேப் வந்து சும்மா பார்க்க மாட்டேன். அண்ட் வந்து எனக்கு மிஸ்ஸுமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ளேஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் ஃபுல்லாக ஒரு டைம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். வேர்ல்டு, இந்தியா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துப்பேன். மேப்ஸ் எல்லாம் எனக்கு லாஸ்ட் ஒர்க்கு தான். அண்ட் இப்போ வந்து லைன் பை லைனாக எல்லா சாப்டரையும் அப்படியே பொறுமையாக ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 8 o'clock முடிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் எனக்கே வந்து தெரிஞ்சுது ஒரு சாப்டருக்கு நம்ம ½ hour எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. இதே எச்சு தான் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் இந்த ஜியாகிரஃபி வந்து லாஸ்ட்டாக எடுத்து பார்க்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் எடுக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ புதுசாலாம் ஒரு 2-3 கொஷின்ஸ் தான் விட்டு வச்சுருந்தேன். அதையுமே வந்து படித்தாச்சு. அண்ட் ஷெட்யூலிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஆனால் மற்ற டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெவியாக போடுவோம். 8th 9thலலாம் நாங்கள் போடாத ஷெட்யூலே இல்லை.
நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக போட்டு ஃபாலோ பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நிறைய போட்டு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். நான் அப்போல்லாம் ஃபுல்லாக முடிக்க முடியாது. இப்போலாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுனால வச்சா அதை முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியில் வந்து நான் இருக்கேன். இந்த டைமில் இந்த 10th இதில் வந்து எனக்கு 8th 9th வந்து இப்போ யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டைம் வேணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் 9 o'clock வந்துட்டு எனக்கு இன்னும் 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணேன், 3 and 4. இப்போ அதையுமே நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்டாக இப்படி தான் பண்ணுவேன். ஒன்றா வந்து பிளாக் போர்டு ஒன்று மாட்டி அதில் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து நான் டைரி வந்து போட்டு அதில் வந்து இந்த மாதிரி டிக் பண்ணிகிட்ருக்கேன். முடித்தோடனே அதை டிக் பண்ணி எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரியே கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, இட்ஸ் ஆல்ரெடி 9 o'clock ஆகுது. இப்போது நான் ஓடிட்டு தான் இருக்குங்க, ஐஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 9 o'clock ஆகுது. அண்ட் வந்து இப்போ என்னோடய 5th சாப்டரில் இருக்கேன். என்னோடய கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ தூக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு நான் வேறு சீக்கிரமாக தூங்கணும். அண்ட் எனக்கு இன்னும் 2 hours டைம் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடியே முடித்தாலும் நான் வேறு எதுவும் இன்றைக்கி படிக்கிறதா இல்லை. இது மட்டும் முடிச்சுட்டு நான் தூங்கிட்டு காலையில் கூட நான் சிவிக்ஸ் நான் இன்றைக்கி படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணிப்பேன். ஸோ அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் சொக்குது. இருந்தாலும் நான் முடிச்சுட்டு தான் தூங்குவேன். ஸோ முடிக்காமலாம் நான் என்றைக்குமே தூங்க மாட்டேன். ஸோ இன்னும் 2 சாப்டர் தான் இருக்குது. அண்ட் நான் முடிச்சுட்டு பார்க்குறேன். மம்மி வந்து எனக்கு அப்படியே செம்மையாக ஒரு பிளாக் காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதனால அதை அப்படியே குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் அப்பா வந்து மிஸ் கொஞ்சம் கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த கொஷின் பேப்பர்ஸும் எடுத்து நான் இப்போது சிவிக்ஸும் ஜியாகிரஃபியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்க ஏதாவது கொஷின்ஸ் வந்திருக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக நான் படித்த எல்லா கொஷின்ஸுமே வந்திருந்தது. நான் எல்லா கொஷினும் மோஸ்ட்டாக படிச்சுட்டேன். நான் இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ லிட்ரலி ஹாப்பி. அண்ட் இப்போ எனக்கு இருக்கிற பயம் என்னென்னா, அடுத்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸும் நாளைக்கு 1 dayல முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு தான். பார்க்கலாம் நான் முடிக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல. ஸோ ஒரு 4-5 கொஷின் பேப்பருக்கு மேலேயே அமைச்சிருந்தாங்க. நான் ஒரு 2 தான் பார்த்தேன். ஏன்னா அதுக்குள்ளே நம்மளோட 1/4 மணி நேரம் பிரேக் முடிஞ்சிருச்சு. 7 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும். ஹலோ, காஃபி எல்லாம் குடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ அப்புறம் வந்துட்டு நான் 7 சாப்டர் மட்டும் தான் இருந்துச்சு, அதையுமே இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் டைம் வந்து இப்போ 11 o'clock-க்கு 10 நிமிஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டை முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஸோ இப்போது நம்மளோட 7th இதையும் நம்ம டிக் பண்ண போகிறோம். Yeah, so proud of me. டன். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ என்னோடய ஜியாகிரஃபி லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் நம்ம செட் பண்ண டைமுக்கு முன்னாடியே முடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. இனி அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் போய் தூங்க போகிறேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டெய்லி படிக்கிறது எல்லாமே இருக்கும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே போய் தூங்கிடுவேன். அவ்வளோதான். ஸோ இட்ஸ் அவர் ஸ்டடி vlog. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதே மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோ. நிறைய பேர் வந்து மார்க்ஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.